சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு திரை. இந்த ஷோல மானட கடலு அப்படிங்கிற கன்னட திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை யோகராஜ் பட் தான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிலாசபி பேசக்கூடிய ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியா இந்த படத்தை கொடுத்திருப்பாங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காரு. இவருடைய கண் முன்னாடி இவருடைய காலேஜ் ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறாரு. மருத்துவத்தினால அவரை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற மாதிரி பயங்கர கடுப்பாகி தன்னுடைய படிப்பை வந்து பாத்தீங்கன்னா பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இயற்கையை ரசிக்க போறேன் அப்படின்ற மாதிரி போறாரு. அப்படி போகும்போது ரெண்டு ஹீரோயினர் சந்திக்கிறாரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டரா இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்டா இருக்காங்க. அந்த கிரிக்கெட்டரா இருக்கக்கூடிய ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கிரிக்கெட்டருடைய லைஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான மெடிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது கொஞ்ச நாளைக்குள்ள அவங்க முழுக்க பேரலைஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது மொத்தமா வீல் சேர்லயே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அப்போ ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது எப்படி முடியுது அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த பிலாசபிய பேசின விதம். அதாவது த மீனிங் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் பத்தி ரொம்ப நீட்டா சொல்லியிருப்பாங்க. டெத் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா டார்க்னஸ் நிறைந்த ஒரு விஷயம் அப்படின்னும், இந்த நம்ம வாழ்ற நாட்கள் இந்த உலகத்துல நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஒளி ஒண்ணு இருக்கும். அந்த பாசிட்டிவ் ஒளி எப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இந்த டார்க்னஸ் அப்படிங்கிறது வருதோ அப்போ நமக்குள்ள அந்த டெத் அப்படிங்கிற விஷயம் சூழ்ந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால எப்பவுமே பாசிட்டிவா இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருப்பாங்க. அதே போல அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா முடிச்சிருப்பாங்க. அதாவது லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி பிரதானமான விஷயங்கள் நிறைய இருக்கு, லவ் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருப்பாங்க. அதுவுமே நீட்டா இருந்துச்சு. அதே போல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய காதலியை காப்பாற்றுறதுக்காக ஒரு அரிய வகை மூலிகையை தேடி போறாரு. அந்த பயணத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதுல வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதை தாண்டி இந்த படத்துல ஏதாவது பெருசா இருக்கான்னு கேட்டீங்கன்னா பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஹீரோவுடைய இனிஷியல் போர்ஷன் ஆகட்டும், அதே போல அந்த லவ் போர்ஷன்ஸ், ட்ரையாங்குலர் லவ் போர்ஷன்ஸ், இது எல்லாமே பெரிய அளவுல இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம். அதே போல இந்த படத்துல மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது பெரிய பரபரப்பாவோ சுவாரஸ்யமாவோ இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பரபரப்பா சுவாரஸ்யமா எடுத்திருக்கலாம். அப்படி எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். மொத்தத்துல ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 5.2.5. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு லிப் லாக் சீன்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.